நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்லைன் ஷாப்பிங்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் மந்த் ஆன் மந்த் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அத்தனை ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்காக வாங்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம தேவைக்காக வாங்கலை அப்படின்னா எதுக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிராண்டுமே அவங்களோட கஸ்டமர்ஸை மேனிபுலேட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஆஃபர் ரன் பண்ணுவாங்க. ஆஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மந்த் ஃபுல்லாக ஆடை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த ஆஃபர் டேல உங்களுக்கு தேவையில்லாத நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஜிக்கல் பையர்ஸ் இல்லை, எமோஷனல் பையர்ஸ். 90% ஆஃப் த கஸ்டமர்ஸ் எப்பயுமே ஒரு இமோஷனல் பையர்ஸாக தான் இருப்பாங்க. இது ஒரே ஒரு ரீசன் தாங்க. எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் நமக்கு தேவையில்லாத ப்ராடக்டை நம்மள வாங்க வைக்கிறது எப்படி அப்படின்றத ஒரு 3 டேஞ்சரஸ் சீக்ரெட்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த சீக்ரெட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சின்ன ஷாப் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஸ்ட் ஒரு பேஜில் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த 3 சீக்ரெட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்களா உங்களோட சேல்ஸ் அப்படியே ஹைக் ஆகும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ரோஹிணி ஸ்ரீ நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க பிசினஸை எப்படி சட்ட சிக்கல் இல்லாம நடத்தலாம், அது மட்டும் இல்லாம அவங்க பிசினஸை க்ரோ பண்றதுக்கான பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸையும் கொடுத்துட்டு இருக்கோம். சீக்ரெட் நம்பர் 1, எமோஷன்ஸ். பீப்புள் ப்ராடக்டை பை பண்றது இல்லைங்க, இமோஷனலா அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு ஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அங்கே கொஞ்சம் நம்ம நல்லா நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கடைக்கு போய் ஷர்ட் வாங்குறீங்க. ஒரு ஷர்ட் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஒரு ஷர்ட் 500 rupees, இன்னொரு ஷர்ட் 2500 rupees. இதில் இந்த ஷர்ட்டுக்கும் மெட்டீரியல் வேரியேஷன் இருக்குது, பிராண்ட் வேரியேஷன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் இந்த 500 rupees ஷர்ட்டை வாங்க மாட்டாங்க, 2500 rupees ஷர்ட் தான் வாங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போகிற இடத்துல இந்த பிராண்டில் இந்த ஷர்ட் நான் போட்டேன்னா எனக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க. இது நான் சொல்லுங்க, சைக்கலாஜிக்கலாக ஹையர் பிராண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க எந்த காரணத்தினால ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக ப்ரிஃபர் பண்ணல, அந்த பிராண்டை நான் வேர் பண்ணால் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் வாங்குறாங்க. இதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டாடா கம்பெனி நானோ காரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் அஃபோர்டபுளாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நானோ காரை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில் நானோ கார் இஸ் அ ஃபெயிலியர். அதுக்கு சர்வே எடுத்து பார்த்ததுல என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எங்களுக்கு ஒரு கார் வேணும், ஆனால் அந்த கார் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்தால் தான் வாங்குவோன்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஈவன் இன் ரூரல் ஏரியாஸ் அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காரை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதையே மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அடிடாஸ் ஷூஸ், நைக்கி ஷூஸ்லாம் வாங்குறது என்ன, ஸ்போர்ட்ஸ்க்காக போகிறதுக்கோ இல்லை ஜிம்காக போகிறதுக்கோ இல்லைங்க. அந்த ஷூவை நான் வச்சிருக்கேன்னு பல பேர்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் போடுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், டே டு டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுக்கிறதுக்கு காரணமே ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேருக்கு கம்பேட்டபிலிட்டியே இருக்காது. பட் ஐஃபோன் யூசர்ஸ் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக தான் 90% ஆஃப் த பீப்புள் அதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மென் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்குறதுக்கு காரணமே என்னன்னா, ரோட்ல அந்த வண்டி அவங்க ஓட்டிட்டு போகும்போது எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த பைக்குக்கு வரும் அப்படின்றது தான். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கஸ்டமர் அந்த ப்ராடக்ட் தேவைக்காக வாங்கலங்க, தனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், தனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், தனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், தனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குங்கிறதுக்காக தான் வாங்குறாரு. இதை உங்க பிசினஸ்ல நீங்க எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்றேன். நீங்க இப்போ ஒரு கிளாத்திங் பிராண்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோரோ ஆஃப்லைன் ஸ்டோரோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமரும் உங்க பிளேஸை ரீச் பண்ணும்போது நீங்க என்ன கன்வே பண்ணணும்னா, உங்க ப்ராடக்ட்டை கன்வே பண்ணக்கூடாது. என் ப்ராடக்ட்டை நீங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா you will be the most attractive person in the room அப்படின்ற ஃபீலை நீங்க கிரியேட் பண்ணணும் உங்க ஆட்ஸ் மூலமா. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சலூனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, நாங்க சலூன்ல இந்த ஹேர் கட் பண்றோம், அந்த ஹேர் கட் பண்றோம்னு சொல்லாம எங்க கிட்ட நீங்க ஹேர் கட் பண்ணீங்கன்னா you will feel powerful and you will look sharp அப்படின்ற ஃபீலை நீங்க உங்க ஆட்ல கன்வே பண்ணணும். நீங்க ஒரு காஃபி ஷாப்போ டீ ஷாப்போ வச்சிருக்கீங்க அப்படின்னா, காஃபி இஸ் அ மீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் கொடுங்க. அதே மாதிரி ஒரு டீயை குடிக்கிறதுக்காக ஒரு டீ ஷாப் வச்சிருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டீ குடிக்கிற மாதிரி ஒரு இமோஷனல் டேப் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பிராண்ட் வச்சிருக்கீங்கன்னா, நாங்க இந்த மாடல் வச்சிருக்கோம், இந்த டிசைன் வச்சிருக்கோம் அப்படின்றத ப்ரமோட் பண்ணாம அந்த மாடலை நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா, ஈவன் வெட்டிங்க்கு போகும்போது அந்த கல்யாண பொண்ணை விட எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட டிசைனை நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா உங்களோட சேல்ஸ் அப்படியே ஹை ராக்கெட் ஆகும். மேல இருக்க அத்தனை எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வேணுங்கிறதுக்காக வாங்கல, இமோஷனலா வாங்குறோம். அதே மாதிரி உங்க பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பர்ஸ்ல தாங்க நிறைய காசு வச்சிருக்காங்க. ஆனா உங்க ப்ராடக்டை வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்ற பட்டனை அவங்களோட ஹார்ட்ல வச்சிருக்காங்க. நீங்க ஹார்ட்ல டேப் பண்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் அண்ட் லீட்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் சீக்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட். எப்படி ஒரு கஸ்டமரோட மைண்ட்ல டைரக்டா பேசாம ஒரு மியூசிக்கை வச்சோ ஸ்மெல்லை வச்சோ நிறைய பிராண்ட்ஸ் $1 பில்லியன் சம்பாதிச்சாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ஆஸ் அ கஸ்டமரா இமோஷனலா என்ன ப்ராடக்ட் நீங்க வாங்குனீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட்.